இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க கேரமல் புட்டிங் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அது மட்டும் இல்லை, கடையில் போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பீஸே 150 ரூபா வரும். ஆனால் நீங்கள் வீட்டிலையே வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு எப்படின்ட்டு நான் ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கமாக நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்றிலும் உங்களுக்கு கேரமல் ஆகும். இதை ஒரு பேனில் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து அந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முட்டை, ப்ரெட்டு, சுகரு, பால், வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பிரெட் துண்டு இதை பிச்சு போட்டு 4 பிச்சு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சுகர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் 1 கப் பால் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஆல்ரெடி நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேனு, அதில் இந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ் இருக்குல்ல, இதை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். கேரமல் புட்டிங் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லியை வைக்கிற மாதிரி தான். ஆனால் இதை வச்சு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். ஸ்லோ குக்கிங் பண்ணால் மட்டும்தான் அந்த கஸ்டர்ட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. 20-25 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதை தொடவே கூடாது. அப்போ தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ஃபுல்லாக கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்துனீங்கன்னா சூப்பராக கேரமல் புட்டிங் அழகாக மேலே ஃபுல்லாக கேரமலாக, அடியில் புட்டிங் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் 150 ரேஞ்சுக்கு இருக்கும். நம்ம வீட்டிலேயே 150 ருபீஸில் நிறையவே செஞ்சிடலாம். எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான கேரமல் புட்டிங் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணியாச்சு. ரொம்ப நல்ல காரமாக புளிப்பாக ஒரு சாட் ரெசிபி சாப்பிட்டா இப்படி இருக்கும். அட்டகாசமாக இருந்துச்சு இந்த சாட்டை. அதாவது சேலம் ஸ்பெஷல் தட்டை வடை செட்டு. ரொம்ப நான் என்னடா பேர் மட்டும்தான் இப்படி இருக்குது, எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கு 10 பல் பூண்டை இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் தடவி ஆயில் ஊற்றி அதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரெட் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 4 வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் 5-6 காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதா மிளகானா ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ குக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரெட் சட்னி, நம்ம அந்த சாட்டுக்கு யூஸ் பண்ண போகிற ரெட் சட்னி. அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்துட்டு அதில் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி அந்த லெமனோட தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து அதையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது க்ரீன் சட்னி. இது 2மே தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த சாட் ரெசிபி பண்ண போகிறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கோங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை பொரிக்கிறதுக்கு சாப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 சட்னியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம கேரட், பீட்ரூட்டு, அப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடணும். ஏன்னா இதுதான் நம்ம சென்டர் போர்ஷனில் நம்ம வைக்க போகிறது. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே எல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாயும் நல்லா ஒரு சின்ன பச்சை மிளகாயை சாப் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மல்லித்தலை போட்டுட்டு லெமன் ஜூஸஸ் நல்லா எடுத்து அதில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க.
அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி எடுத்துருங்க. இது வந்து பேஸ், நம்ம நடுவில் வைக்க போகிற பேஸ், அவ்வளோதான். இது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தட்டு வடை செட்டு ரெடி பண்ணுறதுக்காக தட்டையை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து தட்டையை வந்து 2 எடுத்து பிரித்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா அந்த லெமன் ஜூஸு, உப்பு, கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி தேனி சைட்லலாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய லிங்கா ஸ்வீட்ஸோட தட்டை வடை தான் நான் எடுத்திருக்கேன். தட்டை வந்து செம்மையாக இருக்கும். லிங்கா ஸ்வீட்ஸில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தட்டையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயர் வந்து நான் வந்து சட்னி வைக்காமல் நான் இதையே வச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சட்னி, அந்த ரெட் சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரூட்டு, கேரட் இது வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பூண்டு வந்து எண்ணெயில் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி வச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம், மல்லித்தலை வச்சு கொடுத்தா செம்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வச்சு கொடுத்து உங்கள் பிளேட்டிங் வந்து வச்சு கொடுத்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி பிடிக்கல, அந்த முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு மொத்தமாக மேலே வந்து அந்த ரெட் கலர் சட்னியும் க்ரீன் கலர் சட்னியும் போட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் வச்சு லைட்டாக மல்லித்தலை, வெங்காயம் தூவி கொடுங்க. அதுவுமே அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு இந்த சேட்டு. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அட்டகாசமாக இருந்துச்சு. முன்னாடிலாம் இந்த மாதிரி சேட் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோவாலாம் ஃபேமஸ் ஆகாது. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் முக்குக்கு எல்லா ஊர்லேயும் வச்சு விற்றுட்ருக்காங்க. பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, அதுக்கப்புறம் இந்த தட்டை வடை செட்டு இந்த மாதிரி. ஆனால் வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. 2 ரெசிபிஸுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி தான். எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எக்ஸ்ட்ராவாக உள்ள எந்த திங்ஸுமே கிடையாது. இந்த தட்டை மட்டுமே நான் வந்து கடையில் வாங்கினது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தட்டையுமே நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலையே நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இந்த தட்டை வடை செட்டு. கண்டிப்பாக நீங்கள் பண்ணாமல அவங்களே கூட இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவங்களே கூட ட்ரை பண்ண சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்கும். அவங்களும் விரும்பி என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணி நமக்கும் சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.